friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு லெமன் சோடா, ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் லெமன் சோடா வெர்ஜின் மொஜிட்டோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ட்ரிங்க், நிறைய பேருக்கு பிடிக்கும். ரெஸ்டாரண்ட்ல விரும்பி வாங்கி குடிக்கிற இந்த லெமன் சோடா நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஸோ குயிக்காக பண்ணிடலாம். நல்ல சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த புதினா லெமன் ஃப்ளேவரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மர் ட்ரிங்க் இது. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே லெமன் சோடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது என்னென்னு பார்த்துடலாங்க. இந்த லெமன் சோடா நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாங்க. ஒன்று சோடா சேர்த்து பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஸ்ப்ரைட் சேர்த்து பண்ணலாம். ஸ்ப்ரைட் சேர்க்கும் போது என்னென்னா அதுலேயே இனிப்பு இருக்கும், ஸோ சுகர் ஆட் பண்ணக்கூடாது. பட் சோடா சேர்க்கும்போது சுகரும் கொஞ்சமாக சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ அடுத்த தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா லெமன். இங்கே லெமனை இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேங்க. அதாவது ஒரு லெமனை 8 பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்தாச்சு. கூடவே கொஞ்சமாக புதினா இலைகள், அப்புறம் 2 ஸ்லைஸு லெமன் இப்படி ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இது அலங்கரிக்க ஐஸ் க்யூப்ஸ் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த லெமன் சோடா சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஃபஸ்ட்டு இந்த லெமன் பீசஸை நம்ம கிளாஸ் டம்ளரில் சேர்த்துடலாங்க. கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரியான கிளாஸ் டம்ளர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் லெமன் பீசஸ் சேர்க்குறோம். ஒவ்வொரு டம்ளர்லேயும் 4 லெமன் பீஸ் சேர்த்தாச்சு. கூடவே புதினா இலைகள் ஜஸ்ட் ஒரு 5-6 இலை சேர்த்தா போதும். இப்போ இந்த லெமன் சோடா நான் 2 விதமாக செஞ்சு காமிக்க போகிறேங்க. ஒன்று சோடா சேர்த்து, இன்னொன்று ஸ்ப்ரைட் சேர்த்து. அந்த சோடா சேர்த்து செய்கிற டம்ளரில் நான் இங்கே சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இப்படி சுகர் பவுடர் சேர்க்கும்போது ஈஸியாக கரைஞ்சிரும். நார்மலாக சுகரும் சேர்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த லெமனை நல்லா நம்ம க்ரஷ் பண்ணி விட்டுறணும். நான் இங்கே ஒரு உடன் ஸ்பூனோட அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஹேண்டில் வச்சு க்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸ்பூன் வச்சும் க்ரஷ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஜூஸ் வெளியே வரும். அதாவது அந்த லெமனை நல்லா இப்படி அழுத்தி விட்டால் லெமன் ஜூஸ் வெளியே வந்துடும். ஸோ நல்லா அழுத்திடுங்க. அதே மாதிரி இந்த டம்ளர்லேயும் அந்த சுகர் பவுடர்லாம் போட்டு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதையும் நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி விட்டுருவோம். லெமன் ஜூஸ் நல்லா வெளியே வரணும். அதுக்குன்னு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ரஷ் பண்ணணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு க்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு டம்ளரில் நான் ஸ்ப்ரைட் சேர்த்துக்கிறேன். அதாவது சுகர் சேர்க்காத டம்ளரில் ஸ்ப்ரைட் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஸ்ப்ரைட்லேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் தேவையில்லை. அடுத்தது சோடா சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் உப்பும் சேர்த்து வச்சுருக்கிற டம்ளரில் சோடா சேர்த்துடலாங்க. கொஞ்சம் விட்டு விட்டு சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பொங்கி வழிஞ்சிரும். அவ்வளோதான், நம்ம சோடா சேர்த்தாச்சு. இப்போ ஸ்பூன் விட்டு லைட்டாக கலந்து விட்டுருவோம். அடுத்தது நல்லா ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துருவோம். நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வேண்டிய ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்குறோம். அப்புறம் அலங்கரிக்க அந்த லெமன் பீசஸை அந்த டம்ளரில் வச்சு விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் லெமன் சோடா ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மர் ட்ரிங்க்கு. ஒரு சில பேர் இந்த ரெசிபியை கேட்டிருந்தீங்க, அதுக்கு வேண்டி நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இந்த சோடா, ஸ்ப்ரைட்டு இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி குடிக்கிறது நல்லதில்லை. ஏதாவது ஒரு நாள் குடிக்கலாம். பட் சம்மருக்கு பெஸ்ட்டான ட்ரிங்க்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல மோர், ஃப்ரெஷ்ஷான ஜூஸஸ், இளநீ இதெல்லாம் தான். ஸோ இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் லெமன் சோடா ரெசிபி பார்த்தோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.